மலையில் வணங்கப்படும் சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் இருந்தது. அதை எடுத்து யாரோ ஒரு 50 பேர்கிட்ட தூக்கி பார்த்துருக்கேன். அந்த ஊர் மக்கள்லாம் தூக்க முடியலையா. அது விபூதி மாரி போட்டு ஐனே நீங்க இருக்க தேவையில்ல, நீங்க உயரத்துக்கு தூக்குறவா அப்படின்ட்டு 4 பேர் தூக்கின்னு வந்தாங்களா. ஒரு சிவன் கோவிலில் அரங்கேறிய ஆச்சரிய காட்சிகள். மர்மம். தான் வழிபட்டு வந்த சிவலிங்கத்தை வேறு இடத்திற்கு மாற்றி தானும் அங்கு இடம்பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் வடிவானந்த சித்தர். அப்படி இவர் இடம் மாறிய பகுதிதான் இந்த மலை என்றும், யாராலும் அசைக்கவே முடியாத சிவலிங்கத்தை இவர் திருநீறு போட்டால்தான் அசைக்க முடியும் என்றும் கூறுகிறார்கள். மலை பகுதியில் என்ன பண்ணிக்கிறாங்க, நம்ம மலை அடிவாரத்தில் அந்த சிவலிங்கம் இருந்துக்குது. மேலே இருக்குது, மலை மேலே அந்த சிவலிங்கம் இருந்தது. அதை எடுத்து யாரோ ஒரு 50 பேர்கிட்ட தூக்கி பார்த்துருக்கேன். அந்த ஊர் மக்கள்லாம் தூக்க முடியலையா. அது விபூதி மாரி போட்டு ஐனே நீங்கள் இருக்க தேவையில்ல, நீங்கள் உயரத்துக்கு தூக்குறவா அப்படின்ட்டு அப்புறமேட்டு தான் அந்த மேலே எடுத்தாங்களா. அவருடைய மிகப்பெரிய ஒரு சக்தியால் 4 பேர் தூக்கின்னு வந்தாங்களாம். தூக்கின்னு வந்து இங்கே வச்சு பிரதிஷ்டை பண்ணி அவர் கொஞ்ச நாள் இங்கே வாழ்ந்துருக்கிறார். அவர் காத்தோடு காத்த கலந்துட்டுக்கிறார். அப்படி இங்கே கொண்டு வரப்பட்ட சிவலிங்கம் இன்றைக்கும் சிறப்பான வழிபாட்டில் இருக்கிறது. இங்கே சித்தர் ஒருவரின் சமாதி போன்ற இடமும் காண கிடைக்கிறது. சிவலிங்கத்தின் 4 பகுதிகளிலும் சித்தரின் முகம் வடிக்கப்பட்டு வித்தியாசமாக காணப்படுகிறது. இது வடிவானந்த சித்தரின் வழிபாட்டு இடம் என்பதாக சொல்கிறார்கள். அதாவது வடிவானந்த சித்தர் இங்கே சக்தி உருவமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் என்று நம்புகிறார்கள். இந்த இடம் அவரது நினைவாக உருவாக்கப்பட்ட அமைப்புதானே தவிர அவரது ஜீவசமாதி அல்ல என்கிற விளக்கமும் கொடுக்கப்படுகிறது. இங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வடிவானந்த சித்தர் வாழ்ந்து வந்த நிலையில் பொய் புகாரின் அடிப்படையில் அவர் இங்கு புலம்பெயர்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கிருக்கும் மலையை உடைக்கும் வேலைக்கு பிரச்சனையாக சித்தரின் ஆன்மீக இடப்பெயர்வு அமைந்ததால் இங்கேயும் பல இடையூறுகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவரையும் அவர் வைத்த சிவலிங்கத்தையும் வெளியேற்றுவதற்காக பல முயற்சிகளை கல்குவாரிக்காரர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் அவர்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கிறது. சிவலிங்கத்தை அப்புறப்படுத்துவதற்காக அவர்கள் வைத்த வேட்டால் பாறை உடைந்து அவர்களது தலையில் விழும் நிலை ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். அந்த கோவிலில் வந்து இந்த மேலே இருக்கிற சிவலிங்கத்தில் வந்து இந்த ரொம்ப நாள் வழிபாடு இல்லாமல் இருந்துக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த 6 பார் கல் போடுறதுக்கோசம் அடை கட்டுறதுக்கோசம் கல் எடுத்துன்னு போய்க்கிறாங்க. இது வந்து அந்த மலை வந்து ஒரு பாறையாக இருந்துதான். அந்த பாறையாக இருக்கும்போது அந்த மலையை வெட்டியிருக்கிறாங்க. வெட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கை கால்லாம் துண்டு துண்டாக போயிடுமா, அப்படியே நின்றுமா, மேலே ரொம்ப நாளாக நின்று போயிடுமா. இது என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாமல் ரொம்ப நாள் அப்படியே நின்றுங்க தான் மேலே. அதுக்கப்புறம் இந்த சைடை எடுத்துட்டு அதை தொடச்சிட்டு அப்படியே விட்டானுங்களாம். அப்பயும் வெடிக்க தான் பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் தான் அது அந்த அப்படியே முதலாளி யாரோ ஒருத்தர் இருந்தாங்களாம். அவங்க தான் சொன்னாங்களாம், சிவன் என்ன பண்ணுவார், பரவாயில்ல வேட்டு வெடிடா அப்படின்னு கேட்டிருக்கிறார். டக்குன்னு என்னன்னா அந்த வேட்டு வச்சுருக்குறாங்க. வச்ச உடனே அவர் எங்கே படுத்திருந்தாரோ அந்த இடத்துல அந்த கல் விழுந்து அப்படியே இறந்துட்டாராம். அப்போவே இறந்துட்டாராம். அதுக்கனால கொஞ்ச நாள் இறந்த உடனே டக்குன்னு வேலையிலே நிப்பாட்டிட்டு எல்லாமே போயிட்டானுங்களாம்.